அதாவதுங்க இந்த 2025ல தமிழ் சினிமால இந்த ஃபீல் குட் மூவிக்கு பஞ்சமே இல்லங்கிற மாதிரி மாசத்துக்கு ஒரு 2 நல்ல ஃபீல் குட் மூவி ரிலீஸ் ஆயிட்டே இருக்கு. அந்த வரிசையில இந்த வார வெள்ளிக்கிழமையும் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி நல்ல கண்டென்ட்டோட வருது. ஆனா அந்த படத்தை பத்தி பேசறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பத்தி சொல்லணும். தமிழ் சினிமால ஒரு பக்கம் 1000 கோடி வசூல் பண்ண படம் இல்ல, பெரிய பெரிய பேன் இந்தியா படம் இல்ல அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் நல்ல கண்டென்ட்டை, நல்ல கருத்தை, ஒரு ஃபீல் குட் மூவியை எந்த ஒரு நல்ல நடிகனும் கதையின் நாயகனா நடிச்சா நம்ம மக்கள் ஏத்துப்பாங்கங்கிற நம்பிக்கை தமிழ் சினிமாவும் தமிழ் சினிமா ரசிகர்களும் கொடுத்திருக்கனால தான் இந்த வருஷம் எக்கச்சக்கமான கதையின் நாயகனா புது புது ஆக்டர் அறிமுகமாறாங்க. அந்த படமும் அவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுத்திருக்கு. அந்த வரிசையில முனிஷ்காந்த் அண்ணே இத்தனை வருஷம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு சின்ன சின்ன கேரக்டர்லாம் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்து இன்னைக்கு இந்த கதையின் நாயகனா நடிச்சிருக்காரு. இந்த படமும் அவ்வளவு அழகா, ரொம்ப ஃபீல் குட்டா, ரொம்ப சூப்பரான ஒரு கண்டென்ட். எனக்கு பர்சனலி கம்யூனிசம் வச்சு கொண்டு போய் கடைசியில எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு கருத்தை கொடுத்தது எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. ஸோ கண்டிப்பா இந்த வாரம் வந்து இந்த மிடில் கிளாஸ் அப்படிங்கிற படத்தை நீங்க குடும்பத்தோட, உங்க ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியோட தாராளமா போய் ஒரு நல்ல எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம ஜாலியா உட்காந்து சிரிச்சு சந்தோஷமா ஒரு கருத்தையும் உள்வாங்கிட்டு வர மாதிரி ஒரு படம் தான் அந்த மிடில் கிளாஸ். அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், தமிழ் சினிமாவில் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம். கதாநாயகன் இவர் இருந்தால் தான் பார்ப்பேன் அப்படின்றது இல்லாம யாரா இருந்தாலும் நல்ல படம் கொடுத்தா நாங்கள் கண்டிப்பா பார்ப்போங்கிற ரசிகர்கள் இந்த படத்துக்கும் மறக்காம உங்களோட ஆதரவு கொடுக்கணும். போய் தியேட்டர்ல பாருங்க. பார்த்திருந்தீங்கன்னா உங்களோட கருத்து என்னங்கிறத கீழே மறக்காம பதிவு பண்ணுங்க.